ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குடமிளகாய் சாதம். வாங்க இந்த குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 குடமிளகாய்க்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. குடமிளகாயை கட் பண்ணுறச்ச அதோட விதை பகுதியை ரிமூவ் பண்ணிடணுங்க. ஏன்னா அதோட சேர்த்து சமைக்கக்கூடாது. பாருங்கள், குடமிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனியனையும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் தேவைப்படும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். 10 கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட் நல்லா சிவந்து வரட்டும். கேஷ்யூ நட் ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா குடமிளகாயே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் தாங்க இதை நம்ம வதக்கி விடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ராக் சால்ட்டு தாங்க சேர்த்துருக்கேன். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குடமிளகாயில் இருந்து தண்ணி பூரா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. ஆனியனை வந்து நம்ம குடமிளகாயில் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். இல்லாட்டி ஆனியன் ஃபுல்லாக கரைஞ்சி தெரியாத மாதிரி ஆயிரும். ஆனியன் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் தாங்க இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகாயிலிருந்து கொஞ்சமாக ஆயிலெலாம் கசிஞ்சு வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நாம் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட குடமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒயிட் ரைஸை நல்லா இந்த மாதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸ் உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நாம் இந்த குடமிளகாயை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறீங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யை நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதம்லாம் ஆறி போயிருக்கும். நெய் நல்லா உருக்கி சேர்த்தாதான் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. அவ்வளோதாங்க, இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. குடமிளகாய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் ஃப்ரைட் ஐட்டம் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி சிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். குடமிளகாயில் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. ஸோ குடமிளகாய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த குடமிளகாய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குடமிளகாய் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் டே குடமிளகாயை குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே குயிக்காக செஞ்சிடலாம். இது நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லிங்க. நீங்கள் அவுட்டிங் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே இந்த குடமிளகாயை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒயிட் ரைஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.